எப்போதுமே ஒன்றோட பெட்டராக இன்னொன்று நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படுறதே கிடையாது. நானும் அப்படி தான். ஒரு தடவை கொரோனா டைமில் நான் கிராப் காரில் போய்கிட்டு இருந்தேன். அப்போது அவர் கேட்டார், வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். இன்னொரு மருத்துவர், ஒரு கொஞ்சம் வயசானவர். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக சொன்னேன். நான் சொன்னேன், மற்றவங்க மாதிரி என்னால் வீட்டிலலாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது, நான் வந்து ஒரு கால் சென்டரில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு. அவர் உடனே, ஆமாவா, நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது, மாதம் முடிஞ்சு சம்பளம் வரும், இந்த கொரோனா டைமில் கூட பரவாயில்லையே அப்படின்ட்டு. சில பேருங்களுக்கு வேலை இல்லாமல் சம்பளம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்படி அவர் சொல்லும் போது அவர் காலில் கழுத்ததை கழட்டி என்னை அடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஒரே ஒரு நாள், அந்த ஒரே ஒரு வார்த்தை வந்து இப்போல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று எனக்கு கொஞ்சம் குறைவாக கிடச்சா கூட அதை பெருசாக வந்து நினச்சி சந்தோஷப்பட வைக்குது. அந்த நாள் எனக்கு ஞாபகம் வரும், அந்த நாள் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். சில பேருங்களுக்கு வாழ்க்கை துணை இருக்காது, நீங்கள் வாழ்க்கை துணையை வச்சுக்கிட்டே வாழ்க்கை துணையை குறை சொல்லுவீங்க. சில பேருங்க வந்து வேலை இருக்காது, உங்களுக்கு வேலையை வச்சுட்டே வேலையை குறை சொல்லுவீங்க. சில பேருங்களுக்கு குடும்பம் இருக்காது, உங்களுக்கு குடும்பம் இருக்கிறதே வச்சுட்டே நீங்கள் குடும்பத்தை குறை சொல்லுவீங்க. நம்ம குறை சொல்கிறதுக்கே பிறந்த மாதிரி நம்மளுக்கு எதை கொடுத்தாலும் பத்தாது, பத்தவே பத்தாது. இப்போன்னு இல்லை, எப்போதுமே. அதனால் எப்போதுமே நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா யாருக்கிட்ட இல்லையோ அவங்கக்கிட்ட நான் கம்பேர் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ஒரு வேணும், சாதிக்கணும்னா யாருக்கிட்ட இருக்கோ அதை நினச்சி, அதை பார்த்து, அதை நோக்கி நான் முயற்சிப்பேன். உங்களை என்ன மாதிரி இருக்க சொல்லலை, இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம். என்னோடய நீங்கள் பிடுங்காதீங்க, உங்களோடய நான் பிடுங்க மாட்டேன்.